இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் அதாவது ஐசிஎம்ஆர் முன்மொழிஞ்சிருக்காங்க. ஐரிஸ் இம்பாக்ட் ஆஃப் ரீசர்ச் அண்ட் இன்னோவேஷன் ஸ்கேல். எதுக்கு இந்த சிஸ்டம்? நாம செய்யற மெடிக்கல் ரீசர்ச்சோட உண்மையான தாக்கத்தை அளவிட, சும்மா பேப்பர் பப்ளிஷ் பண்ணோம்னு இல்லாம அதனால சமுதாயத்துக்கு என்ன பயன், கொள்கைகள்ல என்ன மாற்றம் வந்துச்சுன்னு பாக்கறதுக்கு. எப்படி அழக போறாங்க? வெளியீட்டுக்கு சமமான அலகுகள்னு சொன்னீங்க. PE யூனிட்ஸ். ஆமா, பப்ளிகேஷன் ஈக்வவலன்ஸ் PES. அதுக்கு ஒரு ஸ்கேல் வச்சிருக்காங்க. எப்படி அது? ஒரு அடிப்படை ஆராய்ச்சி கட்டுரை ஒரு நல்ல ஜேர்னல்ல வந்தா அதுக்கு 1 PE. சரி. அதே கட்டுரைய ஒரு கவர்மெண்ட் பாலிசிலயோ மெடிக்கல் கைட்லைன்லயோ மேற்கோள் காட்டியிருந்தா 10 PE. ஓ, 10 மடங்கா? ஆமா. ஒரு கண்டுபிடிப்புக்கு பேட்டன்ட் வாங்கினா 5 PE. ஒரு புது மெடிக்கல் டிவைஸை கண்டுபிடிச்சு அது நிறைய பேர் பயன்படுத்துற அளவுக்கு வந்தா அதுக்கு 20 PE. பரவாயில்லையே. அப்ப எதுக்கு 0 PE? கருத்துரை, முன்னோக்கு பார்வை, கதை சொல்லல் ஆய்வு, இதுக்கெல்லாம் 0 PE தான். இது கிட்டத்தட்ட ரிசர்ச்சுக்கு மார்க் போடுற மாதிரி இருக்கு. இதனால என்ன நன்மை? ஒரு பொதுவான அளவுகோல் கிடைக்கும். வேற வேற மாதிரி ரீசர்ச் செஞ்சாலும் அதோட தாக்கத்தை ஒப்பிட முடியும். வெறும் பேப்பர் கவுண்ட், சைட்டேஷன் கவுண்ட தாண்டி நிஜ உலக தாக்கத்தை பார்க்க முடியும். ஃபண்டிங் கொடுக்கறது கூட இதை யூஸ் பண்ணலாமே. ஆமா, அதான் ஐடியா. அதிக தாக்கம் தர ஆராய்ச்சிக்கு அதிக நிதி ஒதுக்கலாம். கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா இதுல சில விமர்சனங்களும் இருக்குன்னு சொல்லிங்க. ஆமா, நாங்க இத ஒரு பக்கசார்பா சொல்லல, முன்வைக்கப்படுற விமர்சனங்களை சொல்றோம். சொல்லுங்க. முதல் விஷயம், இந்த PE வேல்யூஸ் 1, 5, 10, 20 எப்படி முடிவு செஞ்சாங்கன்னு ஒரு தெளிவில்ல. கொஞ்சம் ஆர்பிட்ரரியா, அதாவது தன்னிச்சையா இருக்குமோன்னு ஒரு கேள்வி இருக்கு. உதாரணமா, மெடிசின்ல பயோசைக்கோசோஷியல் மாடலை அறிமுகப்படுத்தின கட்டுரை மாதிரி ரொம்ப செல்வாக்குள்ள ஆனா பிரைமரி ரீசர்ச் இல்லாத கட்டுரைக்கு 0 PE கிடைக்கலாம். இது புது சிந்தனைகளை சொல்ல தயங்க வைக்குமா? இது ஒரு முக்கியமான கேள்விதான். எல்லா வகையான பங்களிப்பையும் எப்படி மதிப்பிடுறது? கரெக்ட். ரெண்டாவது விமர்சனம், இது தவறான ஊக்கத்தை கொடுக்குமோன்னு. பாலிசி தாக்கத்துக்கு 10 PE, ஆனா கமர்ஷியல் டிவைஸ்க்கு 20 PE. அப்போ பிசினஸ் பண்றதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரி இருக்கா? அப்படி ஒரு தோற்றம் வருது. இதனால அடிப்படை அறிவியல் அல்லது பெரிய பொது சுகாதார திட்டங்களோட மதிப்பு குறைஞ்சிடுமோன்னு ஒரு கவலை. இப்போ உதாரணமா, தமிழ்நாட்டுல நடந்த ரேஷன் சோதனை, டிபி நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து கொடுத்த திட்டம், அதோட தாக்கத்தை சரியா இதுல அளக்க முடியுமா? ஆமா, அது நேரடி கமர்ஷியல் ப்ராடக்ட் இல்லையா? மூணாவதா, ஆராய்ச்சியை ரொம்ப வணிகமயமாக்கிடுமோங்கிற பயம். ரிசர்ச்சா ஒரு பொது நன்மையா, பப்ளிக் குட் பாக்குற பார்வை மாறிடுமா? நாலாவது, வெளிப்படைத்தன்மை. இந்த PE வேல்யூஸ எப்படி முடிவு செஞ்சாங்க, என்ன மெத்தடாலஜி, மத்த ஆராய்ச்சியாளர்கள் கிட்ட கருத்து கேட்டாங்களா, இதுல ஒரு பொறுப்பு கோரல் வேணும்னு சொல்றாங்க. டெல்ஃபி ஸ்டடி மாதிரி முறைகள்ல ஒருமித்த கருத்து உருவாகியிருக்கலாம். சரி. அப்போ இந்த ஐரஸை பத்தி என்ன முடிவுரை சொல்லலாம்? பாருங்க, ஆராய்ச்சி தாக்கத்தை அளவிடுறது ரொம்ப சிக்கலான விஷயம். உலகத்துல பெர்ஃபெக்ட் மாடல்னு எதுவும் கிடையாது. ஆமா. ICMR இந்த ஐரிஸ் அமைப்படுத்தும் போது வெளிப்படைத்தன்மை, எல்லாரையும் உள்ளடக்கின பார்வை, நெறிமுறைகள் இதெல்லாம் உறுதி செய்யணும். புதுமையையும் நடைமுறை பயன்பாட்டையும் ஊக்குவிக்கணும். அதே சமயம் அடிப்படை அறிவியலையும் விமர்சன பார்வையும் நசுக்கிடக்கூடாது. கரெக்ட். ஆராய்ச்சி மதிப்பீடுங்கிறது நம்ம நாட்டோட சுகாதார முன்னுரிமைகளோட ஒத்து போகணும். முக்கியமா ஆராய்ச்சியை ஒரு பொது நன்மையா நிலைநிறுத்தணும். ஆஹா, இன்னைக்கு நாம பார்த்ததெல்லாம் தொகுத்தா என்ன தெரியுது? ஒரு பக்கம் அமெரிக்காவோட கொள்கைகள், அந்த ஃபென்டானில் லிஸ்ட், H1B கட்டணம் இந்தியாவுக்கு சில அழுத்தங்களை கொடுக்குது. ஆமாம். இன்னொரு பக்கம் இந்தியா தனக்குள்ளேயே சில புது முயற்சிகள், ஐசோபியூட்டனால் எரிபொருள் மாதிரி, அப்புறம் IRIS மாதிரி ஆராய்ச்சி மதிப்பீட்டை மாத்தி யோசிக்கிறதுன்னு கவனம் செலுத்துது. ஒவ்வொன்றுலயும் சாதக பாதகங்கள், சவால்கள் இருக்கு.